இரண்டாவது நாளாக துவங்கி இருக்கிறது. திரைப்பட பாடல்கள் இலக்கியம் ஆகுமா, இலக்கியம் ஆகாதா? ஹலோ கைஸ், இன்றைக்கி எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா திருநெல்வேலி டவுன் பொற்காட்சி தேட்டரில் வர்த்தக மையமில் 7வது பொருணை நெல்லை புத்தக திருவிழா 2024 நடந்துகிட்ருக்கு. பிப்ரவரி 3ஆம் ஸ்டார்ட் பண்ண இந்த புத்தக திருவிழா வர 13ஆம் வரைக்கும் இங்கே நடக்க இருக்குது. புத்தக திருவிழாவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பிப்ரவரி 4 ஈவினிங் டைம் போல் வந்திருக்கோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு என்ட்ரி ஃபீஸோ பார்க்கிங் சார்ஜஸோ எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். ஸ்டேஜுக்கு பக்கத்துலேயே என்ட்ரன்ஸ்லேயே இன்றைக்கி நடக்கிற ப்ரோக்ராம்ஸ்லாம் என்னென்னங்கிறத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அரங்கத்தில் சொற்பொழிவு, பட்டிமன்றம், கலை நிகழ்ச்சியில் எல்லாமே இங்கே தான் நடக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டால்ஸ் பூராமே அங்கே தான் இருக்கும். ஸ்டேஜுக்கு பக்கத்துலேயே ஃபுட் ஸ்டால்லாம் இருந்தது. மூலிகை டீயில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே டீ, காஃபி, வடை, ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஐஸ்கிரீம் ஐட்டம், பானிபூரி அப்படின்னு பல ஐட்டங்கள் வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன ஸ்டாலாக நிறைய கடைகள் இருக்கிறத பார்க்க முடியுது. புக் ஸ்டால் பார்க்குறதுக்கு முன்னாடி டீ, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோமாஸு ஒரு டீ வாங்கியிருந்தேன். இதோட விலை 20 ரூபீஸ் ஆச்சு. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. புக் ஸ்டாலோட என்ட்ரன்ஸ்லேயே என்னென்ன ஸ்டால் எத்தனாவது நம்பரில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் என்ட்ரன்ஸ்லேயே ஷோ பண்ணியிருந்தாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி எடுத்திருக்கேன் வீடியோவை. புக் ஸ்டால்ஸ் உள்ளே வந்தோடனே நான் கவனித்த விஷயம் இந்த மிஷின் தாங்க. இந்த மிஷினில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணிப்பை விற்பனை இயந்திரம்னு போட்டுருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 5 ரூபா காயினோட 2 அல்லது 10 ரூபா காயினோ உள்ளே போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு துணிப்பை வெளியில் வருது, மஞ்சப்பை. ஆல்ரெடி காயின் போட்டாச்சு, இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா உள்ளே ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு துணிப்பை வெளியில் வரும். அதிலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படி எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தமிழ்லேயே விலாவரியாக போட்டிருக்காங்க. அதுபடி போட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரி கரெக்டாக துணிப்பை மிஷினில் உள்ள ப்ராசஸ் ஆகி இந்த கீழே வந்துடுச்சு, எடுக்கலாம். கொடுத்த 10 ரூபாய்க்கு நல்லா ஒர்த்தாக இருந்தது பையன். அடுத்து புக் ஸ்டால்ஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஆஃபர் இருக்கிற கடையை நான் காட்டியிருப்பேன் வீடியோவில். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோடய வாய்ஸ் ஓவர் இல்லாமல் பாருங்கள்.
புக் ஸ்டால்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு. புக் ஸ்டால்லேருந்து வெளியில் வந்த கொஞ்ச நேரத்திலே பட்டிமன்றமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். பொருணை நெல்லை புத்தக திருவிழா 7வது புத்தக திருவிழா இன்று 2வது நாளாக துவங்கி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி இந்த புத்தக திருவிழாவை வெற்றிகர இந்து கல்லூரி மைதானமே நிரம்பி வழிந்து 5000 பேர் காலையில் 4 மணிக்கு ஒரு நிகழ்ச்சியை கேட்கிறார்கள் என்றால் அதை நடத்திய பெருமை கலை இரவு என்ற அந்த வடிவத்தை இந்த நாட்டிற்கு அறிமுகம் செய்ததே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தான். அந்த திரைப்பட பாடல்கள் இலக்கியமாகுமா இலக்கியமாகாதா? காலையில எந்திரிச்சு ஒரு பாட்டை நம்ம கேட்டோம்னா சாயந்தரம் வரைக்கும் அந்த பாட்டு தான் மனசுலயே ஓடிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் காலையில ஒரு நல்ல பாட்டை கேட்க சொல்லுவாங்க எல்லாரும். சில பக்திமான்கள்லாம் காலையில ஒரு முருகன் பாட்டை கேட்டா சாயந்தரம் வரைக்கும் முருகன் தான் மனசுக்குள்ளேயே குடியிருப்பாரு. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே ஓகே கைஸ், எல்லாம் முடிச்சுட்டு நம்ம இங்கேன்ட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.